money. No, accident. Lost. 30 minutes coming. Yo, கொண்டாடி டேய் டிக்கெட் போட பணம் ரெடி பண்ணிட்டியா? டேய் அவங்கிட்ட காசு இல்லடா. நம்ம தான்டா ரெடி பண்ணணும். रहने दो, नकली है, असली नहीं है गोल्ड. டேய் உன்கிட்ட எவ்வளோடா இருக்கு? குடு. டேய் இதை வச்சுட்டு டிக்கெட்டை போடு. இது காசை நான் அப்புறம் அனுப்பிச்சு விடுறேன். போடா போடா. சார் அடுத்து என்ன சார் பண்ணணும்? அடுத்த இன்ஃபார்மிங் தான். டீனை பார்த்து பெர்மிஷன் வாங்கணும். இன்னைக்கு தீபாவளி இல்ல, அதனால அவங்க கையெழுத்து போட மாட்டாங்க. நீங்க இவர் பேர் சித்ரபாண்டியன். இவர் சொன்னாங்கன்னா டீன் கண்டிப்பா கையெழுத்து போடுவாங்க. டோக்கன் நம்பர் 1 முரளி. பார்த்து செய்யணும். இருந்த காசு தான் கொடுத்துட்டேன். என்ன யோ என்னையா இப்ப வந்து
ஆபீசர் கிட்ட 7 சர்டிபிகேட்ல 4 சர்டிபிகேட் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள 3 சர்டிபிகேட் 1 லட்ச ரூபாய் பணம் ரெடி பண்ணி இன்னைக்கே இவங்களை அனுப்பிச்சு விட்டுருந்தா. திரும்பவும் கேக்குறேன், இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவங்களை ஊருக்கு அனுப்பணுமா? உன் வாழ்க்கையில என்னைக்காவது இப்படி உதவி செய்ய யாருமே இல்லாம உனக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட மரணத்தோட தன்னந்தனியா இருந்திருக்கேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவங்களை அனுப்பிச்சு விடுறதா உண்மையிலேயே நாம அவங்க செய்யற உதவி. இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஏன் நடக்காது? சித்திரபாண்டியன் சொன்னாருன்னா டீன் உடனே கையெழுத்து போட்டுருவாங்களாம். சரி, பணத்துக்கு என்ன பண்றது? அதான் ஊர்ல இருந்து அனுப்புவாங்கன்னு அந்த சொல்லியிருக்காருல. இங்க நீ உங்களை கூப்பிட்டு டீன் வீட்டுக்கு போ, நான் சித்திரபாண்டியனை கூப்பிட்டு வந்துடுறேன். போ. மாப்பிள, நீ கொடுத்த செயின் காசு சேர்த்து 18,000 வந்திருக்கு. ஆனா ஒரு டிக்கெட் 16,500 ரூபாய். இப்போதைக்கு ஒரு டிக்கெட் போடலாம். யார் பேர்ல போடலாம்? யார் பேர்ல போடலாம்? எப்படியும் அந்த ஆள் பேர்ல டிக்கெட் போட முடியாது.